ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவையான சென்னா மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா கிரேவி டைப்பில் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாட்டராக பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இப்படி பண்ணால் தான் பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி புஜ்ஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தாடியே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் சென்னாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் அரை மூடி தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். நான் அரை மூடி தேங்காய் பார்த்திங்கன்னா நான் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் கசகசாய் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ண போகிறோம். பெருஞ்சீரகம்னா சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா 4-5 முந்திரி ஆட் பண்ணுறோம். நம்ம இதையெல்லாம் ஒரு கொரன்னு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாம கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கை நம்ம வேக வச்சுருக்கிற சென்னாவை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட் ரெடி. நம்ம இப்போ சென்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். நம்ம 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. நல்லா காஞ்சோன்னா பார்த்திங்கன்னா ஆயில் காஞ்சோன்னே நம்ம அதில் பார்த்திங்கன்னா 2 பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். நம்மளுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா அந்த பட்டையும் லவங்கமும் நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயில் அந்த அருவமாக வரணும். அதுக்காக தான் பொரிய விடுறது. நான் இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் பார்த்திங்கன்னா நல்லா பொரியட்டும். பச்சை மிளகா வெடிக்கும், நம்ம பார்த்து பண்ணணும். நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை போடும்போது நல்லா தெறிக்கும், பார்த்து போடணும். நம்ம அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும். பொறுமையாக தான் செய்ய முடியும். பொறுமையாக செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். டேஸ்ட்லேயும் எந்த குறையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம பொறுமையாக சமையல் செய்யும்போது விருப்பத்தோடு செய்யணும். அதுக்காக தான். இப்போ நம்ம அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கறக்காக கொஞ்சமாக உப்பு லைட்டாக ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் வதங்கறக்கு அளவாக உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நான் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே சம அளவில் அரைச்சி உப்பு போட்டு அரைச்சிக்குவேன். அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கெடாது. நான் அப்படி தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் 2 பொடியாக வெட்டின தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு டைப்பில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டங்களை ஆட் பண்ணலாம். நான் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் சென்னா மசாலா ஆட் பண்ணுறேன். சென்னா மசாலா பார்த்திங்கன்னா கடையிலேயே கிடைக்கிது. நான் இந்த தாட்டி ஆச்சி பிராண்டு யூஸ் பண்ணுறேன். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூளும் நான் வீட்டிலேயே தான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் ஆட் பண்ணுறேன். பட்டை கிராம்பு தூள் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு 2 சம அளவில் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு, எண்ணெய் திரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கி வருது பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பச்சை வாசனை இன்னும் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை செம்பு அளவுக்கு
தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது தான் பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிகிட்ருக்கிற மசாலா எல்லாமே நல்லா கரையும். அதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை விடாமல். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச சென்னாவை ஆட் பண்ணலாம். பாருங்கள் வேக வச்ச சென்னா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சென்னா பார்த்திங்கன்னா நான் எப்படி வேக வச்சேன்னா சென்னாவும் உப்பு போட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பார்த்திங்கன்னா 10லிருந்து 12 13 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அதுதான் பார்த்திங்கன்னா இதோட அளவு. அந்த அளவில் நம்ம நிறுத்தினா சரியாக இருக்கும். நம்ம இந்த டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சைடெல்லாம் பார்த்திங்களா எப்படி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குதுன்னு. நான் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வாட்டரியாக தான் செஞ்சுருக்கேன். நான் தொட்டு சாப்பிட்ற மாதிரி செய்யலை, ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தண்ணியாட்ட தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சென்னா மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.